சென்னை நுங்கம்பாக்கம் அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் முழு உடல் பரிசோதனை திட்டமானது தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் சேகர் பாபு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த நிலை காட்சிகளை நாம் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, இந்த திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் ரமேஷ். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தற்போது இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் அப்போலோ மருத்துவமனை ஆகியோர் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் தமிழகம் முழுவதும் உள்ள 45,477 திருக்கோயில் பணியாளர்களுக்கும் அவர்களுக்கான அந்த முழு உடல் பரிசோதனை திட்டத்தை தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்து அவர்களுக்கான அந்த முழு உடல் பரிசோதனை செய்து வரக்கூடிய பணியாளர்களையும் நேரில் சென்று அவர்களுக்கான என்ன மாதிரியான பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது, இவர்களுக்கு இது போதுமானதாக இருக்கிறதா என்பது குறித்தும் அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து பணியாளர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உடலை பாதுகாப்பாகவும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கான அந்த 7 பொருட்கள் அடங்கிய தண்ணீர் பாட்டில், பிஸ்கெட்டுகள், பழ வகைகள் மற்றும் பல்வேறு இது போன்று அவர்களுக்கான உணவுகள் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அந்த அட்டை முதற்கொண்டு அந்த பையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தற்பொழுது அமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் குறித்து விரிவாகவும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவிலேயே தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. குறிப்பாக இந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே பார்த்தோம் என்றால் பல இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பல பணியாளர்களுக்கும் பணியினுடைய வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் திருக்கோயில்களில் பணியாற்றி வரக்கூடிய அந்த பணியாளர்களுடைய உடல் அமைப்பும் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கான உடல் உபாதைகள் எதுவும் இருக்கிறதா, அதனை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் சரியான முறையில் பணியாற்றுவதற்கு இது உதவும் என்ற நோக்கிலும் அப்போலோ மருத்துவமனையுடன் இந்து சமய அறநிலைத்துறையும் இணைந்து இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டமானது இன்று துவங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய ஆணையர் அலுவலகத்தில் துவக்கி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்தந்த அலுவலகங்களிலும் இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது மாதிரி 45,477 திருக்கோயில் பணியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையை பொறுத்தளவிலேயே ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முழு உடல் பரிசோதனை என்பது இவர்களுக்கு அனைத்து பணியாளர்களுக்கும் முதல் கட்டமாக அவர்களுடைய பிபி மற்றும் அவர்களுடைய இரத்த பரிசோதனை, சுகர் போன்ற முதல் கட்டமாக இந்த பரிசோதனை மேற்கொண்டதற்கு பிறகாக இவர்களுடைய முழு உடல் பரிசோதனையானது செய்யப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.